ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐ எம் டீச்சர் வாசன். ஒரு ஆஃபீஸில் நடக்கக்கூடிய ஒரு சின்ன கான்வர்சேஷன் பார்க்கலாம். சரிங்களா? மேனேஜர் கேட்குறாரு, ஹாய் ரவி, ஹாவ் யூ ஃபினிஷ்ட் அப்படின்னா நீ முடிச்சிட்டியா, நீங்கள் முடிச்சிட்டிங்களா அப்படின்னு அர்த்தம். தட் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட், அந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை. இப்போ சில பேருக்கு இந்த டவுட் வந்திருக்கும், ஹாவ் யூ ஃபினிஷ்ட் அப்படின்னா நீங்கள் முடித்திருக்கிறீர்களா, நீ முடித்திருக்கிறாயா, இப்படி தானே அர்த்தம் எடுத்துக்கணும். நீங்கள் கேட்குறது கரெக்ட் தான். நீ முடிச்சிருக்கிறியா, நீங்கள் முடிச்சிருக்கிறீங்களா, நீ முடிச்சிட்டியா, நீங்கள் முடிச்சிட்டிங்களா, இப்படிலாம் அர்த்தம் எடுத்துக்கலாம் ஹாவ் யூ ஃபினிஷ்ட் அப்படின்னா. சரிங்களா? மனசில் வச்சுக்கோங்க. ஹாவ் யூ ஃபினிஷ் தட் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட், அந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை நீங்கள் முடிச்சிட்டிங்களா அப்படின்னு மேனேஜர் கேட்ட உடனே ரவி என்ன சொல்கிறாரு, ஆல்மோஸ்ட் டன் அப்படின்னா கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். ஆல்மோஸ்ட் டன் சார், கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு சார், ஜஸ்ட் சம் ஃபைனல் டச்சஸ் ஆர் லெஃப்ட். லெஃப்ட் அப்படின்ற வார்த்தைக்கு இடதுபுறம், அப்புறம் வந்து புறப்பட்டாச்சு, கிளம்பியாச்சு, அப்புறம் வந்து பாக்கி, மிச்சம், இந்த மாதிரிலாம் அர்த்தம் இருக்கு. SOME, சம் அப்படின்னா சில, கொஞ்சம். ஜஸ்ட் சம் ஃபைனல் டச்சஸ் ஆர் லெஃப்ட் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வேலை தான் பாக்கி இருக்கு, மிச்சம் இருக்கு. ஆர் அப்படின்னா இருக்கின்றன அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இஸ் அப்படின்னா இருக்கிறது, ஆர் அப்படின்னா இருக்கின்றன, ஆர் லெஃப்ட் அப்படின்னா மிச்சம் இருக்கின்றன, பாக்கி இருக்கின்றன. சொன்ன மாதிரி லெஃப்ட் அப்படின்ற வார்த்தைக்கு மிச்சம், பாக்கி அப்படின்னு அர்த்தம் இருக்கு. சரி, அதுக்கு மேனேஜர் சொல்றாரு, ஓகே சரி, ப்ளீஸ் சென்ட் இட், அதை அனுப்பிடுங்க. இந்த ப்ளீஸ் அப்படின்ற வார்த்தைக்கு தயவு செய்து அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கலாம், வாங்க போங்க அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கலாம். சென்ட் இட் அப்படின்னா அதை அனுப்பு, ப்ளீஸ் சென்ட் இட் அப்படின்னா அதை அனுப்புங்க. பை திஸ் ஈவினிங், இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள. பை அப்படின்ற வார்த்தைக்கு குள்ள அப்படின்னு அர்த்தம் இருக்கு. குள்ள அப்படின்னா அதாவது பை திஸ் ஈவினிங் அப்படின்னா இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள. பை திஸ் ஆஃப்டர்நூன் அப்படின்னா இன்னைக்கு மதியத்துக்குள்ள. புரியுதுங்களா? சரி, கிளைண்ட் இஸ் ஆஸ்கிங் அப்படின்னா கிளைண்ட் கேட்குறாங்க. சரி, அப்புறம் அதுக்கு ரவி சொல்றாரு, ஷோர் சார், கண்டிப்பா சார், ஐ வில் மெயில் இட் அப்படின்னா நான் மெயில் பண்ணிடுறேன், அதை மெயில் பண்ணிடுறேன். டு யூ, உங்களுக்கு. இன் 1 hour அப்படின்னா 1 மணி நேரத்திற்குள். இந்த வாக்கியத்துல இட் அப்படின்ற வார்த்தை எதங்க குறிக்குது? ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை குறிக்குது. சும்மா ஐ வில் மெயில் த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் இப்படின்னே பேசிட்டு இருக்க தேவை கிடையாது. சரிங்களா? இப்போ இந்த வாக்கியத்திலையும் இட் அப்படின்ற வார்த்தை எதை குறிக்குது? ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை குறிக்குது. ப்ளீஸ் சென்ட் த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் அப்படின்னு சும்மா அடிக்கடி பேச தேவையில்லை. ஏன்னா ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை பற்றி தான் பேசிட்டு இருக்கிறோம் இல்லையா? ப்ளீஸ் சென்ட் இட் பை திஸ் ஈவினிங், அதை சாயங்காலத்துக்குள்ள அனுப்பிடுங்க. சும்மா எதுக்கு எடுத்தாலும் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் அப்படின்னு பேசிக்கிட்டே இருப்போமா என்ன? ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை முடிச்சிட்டிங்களா? சரி, ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை அனுப்பி வச்சிருங்க. சரி, ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை உங்களுக்கு அனுப்புகிறேன் இப்படி நான் தமிழில் பேசுவோம். ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை முடிச்சிட்டிங்களா? இன்னும் கொஞ்சம் தான் சார் இருக்குது, சாயங்காலத்துக்குள்ளே அனுப்பிடுறேன் சார், இப்படி தான் பேசுவோம் இல்லையா? சரி, சாயங்காலத்துக்குள்ளே அனுப்பிடுங்க. நம்ம தமிழில் அது இதுன்னு கூட மென்ஷன் பண்ண மாட்டோம் இல்லையா? ஆனால் இங்கிலீஷில் அது இது அப்படின்னு மென்ஷன் பண்ணணும். எதை நம்ம பேசுகிறோமோ அதை மென்ஷன் பண்ணி ஆகணும். இப்போ இட் அப்படின்ற வார்த்தை ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை குறிக்குது. சரிங்களா? நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். சரி, இவர் இப்படி சொன்ன உடனே மேனேஜர் என்ன சொல்கிறாரு, குட். பை த வே, இந்த ஃப்ரேஸை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா ஒரு டாப்பிக்கை சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கணும். இப்போ இது வரைக்கும் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை பற்றி பேசிட்டு இருந்தோம் இல்லையா? இதுக்கு மேலே என்ன பேசுகிறாரு? டீம் லஞ்சை பற்றி பேசுகிறாரு. பை த வே, ஆர் யூ கம்மிங் ஃபார் த டீம் லஞ்ச் டுமாரோ? நாளைக்கு டீம் லஞ்சுக்கு நீங்கள் வரீங்களா அப்படின்னு கேட்குறாரு. இப்போ சில பேருக்கு இந்த டவுட் இருக்கும், ஆர் யூ கம்மிங் அப்படின்னா ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் தானே, அப்போ நீங்கள் வந்து கொண்டு இருக்கிறீர்களா அப்படின்னு தானே அர்த்தம் எடுத்துக்கணும். அது என்ன தமிழில் வர்றீங்களா அப்படின்னு போட்டு வச்சிருக்கிறீங்க? நீங்கள் கேட்குற கேள்வி நல்ல கேள்வி. அதாவது நான் சில வீடியோக்களில் சொல்லியிருக்கிறேன், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸை நம்ம ஃபியூச்சருக்கும் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு. ஆர் யூ கம்மிங் அப்படின்னா நீங்கள் வர்றீங்களா, நீ வர்றியா, நீ வந்துட்டு இருக்கிறியா, நீங்கள் வந்துட்டு இருக்கிறீங்களா, இப்படிலாம் அர்த்தம் எடுத்துக்கலாம். ஆர் யூ கம்மிங் அப்படின்னா நீங்கள் வர்றீங்களா ஃபார் த டீம் லஞ்சுக்கு டுமாரோ, நாளைக்கு. இப்படி மேனேஜர் கேட்ட உடனே சரி, அது இருக்கட்டும், திரும்பவும் ஞாபகப்படுத்துகிறேன். பை த வே அப்படின்னா எதுக்கு யூஸ் பண்ணிக்கணும் இந்த ஃப்ரேஸை? ஒரு டாபிக்ல இருந்து இன்னொரு டாபிக்கு போகிறதுக்கு, அதாவது டாப்பிக்கை சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு. சரிங்களா? ஓகே, அடுத்தது சில பேர் இப்படி கூட நீங்கள் பேசி கேட்டிருப்பீங்க, பை த பை அப்படிம்பாங்க. பை த வே அப்படின்னாலும் பை த பை அப்படின்னாலும் எல்லாம் ஒன்று தான், ஒரு டாப்பிக்ல இருந்து இன்னொரு டாபிக் மாற்றி பேசுறதுக்கு. ஓகேங்களா? சரி, நீங்கள் டீம் லஞ்சுக்கு வரீங்களா அப்படின்னு மேனேஜர் கேட்ட உடனே அதுக்கு ரவி என்ன சொல்கிறாரு, ஓ ஐ டோட்டலி ஃபர்காட், நான் மறந்து போயிட்டேன். ஐ ஃபர்காட் அப்படின்னா நான் மறந்துட்டேன். ஐ டோட்டலி ஃபர்காட் அப்படின்னா நான் கம்ப்ளீட்டாக மறந்துட்டேன், டோட்டலாக மறந்துட்டேன், நான் மறந்தே போயிட்டேன் அப்படின்னா நான் மறந்தே போயிட்டேன். வேர் இஸ் த வென்யூ அப்படின்னா இடம் எங்கே இருக்குது, வென்யூ அப்படின்னா இடம்.
தமிழுக்கு ஏற்ற மாதிரி சொல்லணும் அப்படின்னா லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படின்னு லொக்கேஷன் எங்கே அப்படின்னு கேட்குறாரு. வேர் இஸ் த வென்யூ அப்படின்னா இடம் எங்கே, லொக்கேஷன் எங்கே, நீங்கள் வேர் இஸ் த லொக்கேஷன் அப்படின்னு கூட நீங்கள் கேட்டுக்கலாம். சரிங்களா? ஓகே, அடுத்தது அதுக்கு மேனேஜர் சொல்றாரு, தினசரி பயன்படுத்தப்படும் 1000 இங்கிலீஷ் வாக்கியங்கள் தமிழ் அர்த்தத்துடன் ஒரே பிடிஎஃப்ல வெறும் 199 ரூபாய் மட்டுமே. ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் பண்ணுங்க. இது புக் இல்ல, பிடிஎஃப் ஃபைல். ஃப்ரீ டைம்ல பிடிஎஃப் ஓபன் பண்ணி போன்லயே லேர்ன் பண்ணிக்கலாம். நீங்க பணம் அனுப்பிய உடனே வாட்ஸ்அப் மூலமா பிடிஎஃப் உடனடியா வாங்கிக்கலாம். இட்ஸ் அட் த நியூ ஹோட்டல் நியர் அவர் ஆஃபீஸ் அப்படின்னா நம்ம ஆஃபீஸுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த புது ஹோட்டலில் தான் அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த வாக்கியத்தில் இந்த இட் அப்படின்ற வார்த்தை இடத்த குறிக்குது. இப்போ என்ன கேட்குறாரு ரவி, லொக்கேஷன் எங்கே இருக்குது, இடம் எங்கே அப்படின்னு கேட்குறாரு. அப்போது லொக்கேஷன் அப்படின்னு திரும்பவும் பேசாமல் அந்த இட்டுன்ற வார்த்தை போட்டு பேசுங்க. என்னது இட் அப்படின்ற வார்த்தை லொக்கேஷனை குறிக்குது, அதை பற்றி அவர் பேசுகிறாரு. இட் இஸ் அட் தட் நியூ ஹோட்டல் அப்படின்னா அந்த புது ஹோட்டலில், அட் தட் நியூ ஹோட்டல் அப்படின்னா அந்த புது ஹோட்டலில் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஓகே. நியர் அப்படின்னா பக்கத்தில், பக்கத்தில். அவர் அப்படின்னா நம்முடைய, எங்களுடைய அப்படின்னா அர்த்தங்களா? சரி, கிரேட். கிரேட் அப்படின்ற வார்த்தைக்கு தமிழுக்கு ஏற்ற மாதிரி சூப்பர் அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கணும். சரிங்களா? கிரேட். மை பைக் இஸ் இன் த சர்வீஸ். என்னுடைய பைக் வந்து சர்வீஸில் இருக்குது. ஸோ ஐல் ஜாயின் வித் யூ. நான் உங்க கூட ஜாயின் பண்ணிக்கிறேன். ஐ வில், இதோட ஷார்ட் ஃபார்ம் தான் ஐல். சரிங்களா? ஓகே, அடுத்தது அதுக்கு மேனேஜர் என்ன சொல்றாரு, நோ ப்ராப்ளம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, வி கேன் கோ டுகெதர் அப்படின்னா நாம் ஒன்றாவே போகலாம். டுகெதர் அப்படின்னா ஒன்றாக, நாம் ஒன்றாக போகலாம். இன் மை கார், என்னுடைய காரில். தமிழில் 2 பேரும் அப்படின்னு கொடுத்து வச்சிருக்கேன், அதை பார்த்துக்கிட்டு குழம்பிக்காதீங்க. வி கேன் கோ டுகெதர் அப்படின்னா நாம் ஒன்றாக செல்லலாம், நாம் ஒன்றாக செல்ல முடியும். இன் மை கார், என்னுடைய காரில். அதுக்கு ரவி சொல்கிறாரு, ஓகே சார், தேங்க்ஸ் ஃபார் த லிஃப்ட். சரிங்க சார், லிஃப்ட்டுக்கு தேங்க்ஸ். நம்ம தமிழில் பேசக்கூடிய அன்றாட வாக்கியங்களை இங்கிலீஷில் எப்படி பேசலாம்னு சொல்லி ஒரு 1000க்கும் மேற்பட்ட ஆங்கில வாக்கியங்களை தமிழில் மொழிபெயர்த்து ஒரு 5 பிடிஎஃபாக நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேங்க. ஒரு பிடிஎஃபோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 50 ருபீஸ். ஆனால் இந்த 5 பிடிஎஃபையும் நீங்கள் 250 ரூபாய் கொடுத்து வாங்க தேவையில்லை. ஜஸ்ட் 199 ருபீஸ் பே பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த பிடிஎஃப்ஸில் இருக்கக்கூடிய 1000 வாக்கியங்களும் பேசக்கூடிய வாக்கியங்கள் தானே தவிர இந்த சென்டென்ஸ் கொடுத்து வச்சிருக்காங்களே, இதை நான் எங்க பேச போறேன் அப்படின்ற ஃபீலே உங்களுக்கு வராது. இதை நீங்க பிடிஎஃப் ஃபார்மேட்ல வாங்கிக்கிறதால உங்களுடைய ஃப்ரீ டைம்ல பிடிஎஃப் ஓபன் பண்ணி போன்லயே லேர்ன் பண்ணிக்கலாம். நீங்க பணம் அனுப்பின உடனே வாட்ஸ்அப் மூலமா உங்களுக்கு 5 பிடிஎஃபையும் அனுப்பிடுவேன். So what are you guys waiting for? ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் பண்ணுங்க, இல்லனா கால் பண்ணுங்க.